இப்ப 4 விஷயத்தை சொன்னேன். ஒண்ணு என்னது? திட்டமிடப்பட்ட இணைப்பு. இது மனிதனால் குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்தவில்லை. மனிதன் விதவிதமா கண்டுபிடிக்கிறான். ஆனா குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினதே யார்தான்? தேவனாகிய கர்த்தர். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? எல்லா குடும்பமும் தன்னை மாத்திரம் தான் ஆராதிக்க. குடும்பமா ஏற்படுத்தினுடைய அந்த நோக்கம் பர்பஸ் என்ன தெரியுமா? நான் 3 விஷயத்தை சொல்லுவேன். ஒன்று சங்கீதம் 29 2வது வார்த்தை. குடும்பத்தை ஏற்படுத்தின அந்த நோக்கம் பர்பஸ் என்ன? நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப கவனிங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரையே ஆராதிக்க வேண்டும், அவரையே தொழுது கொள்ள வேண்டும். நிறைய பேர் இயேசுவிடத்தில் வராங்க. நான் சொல்லுவேன் 90% மக்கள் இயேசுவிடத்தில் வரக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? தேவைக்காக வருகிறார்கள். 10% என் தேவையே நீங்க என்று வருகிறார்கள். அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பம் எப்படி தொழுது கொள்வார்கள் தெரியுமா? தாங்க 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 என்று தொழுது கொள்ள மாட்டார்கள். நீங்க 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 என்று தொழுது கொள்வார்கள். என்னமா நான் சொல்றது புரிஞ்சுச்சுன்னா நல்ல காலம் இருக்குமா? காலையில் நைட் ஒரு நல்ல காலம் போகணும்னு சொல்லிட்டு ஏண்டா உனக்கு நல்ல காலம் போறதா நீ ஏண்டா 1 மணிக்கு வர? எனக்கு நல்ல காலம் போறதுன்னு சொல்றதுக்கு நீ 1 மணிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையா? குடும்ப திரும்ப நான் வாங்கி ஆட்டிட்டு உனக்கு நல்ல காலம் பிறக்குன்னு அவன் ஒரு வித்தியாசமா பார்த்தான். இயேசுவை நம்பு, அதான் உனக்கு தெம்புன்னு சொன்ன. நீ கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? உன் கையை இயேசுவன் மேல நோக்கி தூக்கு, நீ கீழே ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சுவிசேஷம் சொல்லிட்டு 50 ரூபாய் கொடுத்து இந்த திருமணம் ஒண்ணு ஒரு இட்லி கடை அம்மா போட்டிருக்காங்க. நல்ல வயிறார சாப்பிட்டு போனா இவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா தைரியமா சொல்றோம்னா என்ன தெரியுமா? நம்மை குடும்பமாக வச்சிருக்கிறார், குதூகலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இது தேவனால் இணைக்கப்பட்ட, திட்டமிடப்பட்டு இணைக்கப்பட்ட அற்புதமான இணைப்பு. இதுக்கு ஈடு இணையே இது மனிதன் திட்டமில்லை, தேவன் தான் திட்டமிட்டார். அதனாலதான் அவருடைய நோக்கம் என்னன்னா பரிசுத்த தேவனையே தொழுது கொண்டு நம்ம வாழ்வது தேவைக்காக வந்திருக்கோம். தேவனை ஆராதிக்க தேவைக்காக வந்திருக்கோம். அவர் ஒன்றும் இல்லை, நான் தேவைக்காக தான் வந்தேன். சுகமாகணும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பமா உட்கார்ந்து பாய்ஸ் அடிச்சு செத்தெல்லாம் முடிவு பண்ண நேரத்துலதான் சுவிசேஷங்களுக்கு வந்தது. எங்க அம்மாவுடைய தோழியின் மூலமாக அந்த தேவை. ஆனா உள்ள வந்து அவருடைய அன்பை ருசி பார்த்த பிறகுதான் இவரை விட்டா வழியே இப்படி மருத்துவமான தெய்வத்தை இருக்க அறியாத 12 வருஷம் சபரிமலை அம்மா பூசாரி, இன்னைக்கு நான் ஆசாரி. சிலர்லாம் ஒரு விதமா தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கர்த்தருக்கு மாற்றி வச்சிருக்கிறாரு. தாயின் கல்வி 3 முன்னே பெயர் சொல்லி. அப்ப பர்பஸ், முதல் பர்பஸ் என்ன தெரியுமா? பரிசுத்த தேவனையே என் வாழ்நாள் முழுவதும் தொழுது கொள்ள வேண்டும். அதனால நானும் என் வீட்டாளோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். யாசுவா சொல்றாரு, கர்த்தரையே சேவிப்போம். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமா கர்த்தரை சேவிப்போம்.
ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கு முன்னால தொங்கன பூட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு பார்த்து பங்காளி வர வச்சு கடாவத்து